எது உன்னுடைய சாமி என்ன பண்ண கேட்டுட்டு நானும் சென்றேன். பிறகு என்ன செய்தான்? தக்கனும் தாலையும் மீண்டும் ஆயிரம் ஒப்பனை செய்தார். நான் மீண்டும் ஒரு குழந்தை பேசுறாரு. இந்த பிள்ளைகளை கலகம் செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து நீ கலகக்காரனாக போக வேண்டும். நான் என்ன செய்தேன்? ஏண்டா தாள அடிக்கிறவனே தாளகாரனும், ஆட்டோ ஓடுறவனும் ஆட்டோகாரனும், ஏன் அங்க போற லாரி ஓடுறவன் லாரிக்காரன்றும். ஆனா நான் கலகம் செய்தேன், கலகக்காரன் சொன்னேன். சொல்லி போடா ஆன் பண்ணுங்க. அதை ஆமா அதை ஆன் பண்ணுங்க. மீண்டும் வரை சந்தோஷமாக ஏற்றிவிட்டால் இது நான் முதற்கொன்று நான் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் உன்னுடைய சிரமமாகப்பட்டது சுக்குநூலத்தில் எடுத்து போகிறது. விளையாட்டுத்தனமா கலகம் பண்ணா இங்க வந்து நீ கலகம் பண்ணாதான் உன் தலை தப்பிக்கன்னு சொல்லிட்டான். இப்ப இங்க கலங்காத ஒலிமா ஒரு அங்க போய் அந்த கலகத்துக்கு தான் நீ வந்து அந்த சாபத்தை ஏற்று கலகத்தை நான் செய்ய வேண்டியது. அப்படி என்று நாராயண துதி செய்து தினமும் ஒரு கலகமாப்பட்டை செய்து வருகிறேன். நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் சிறப்பாக 1000 சொற்கள் போகுது. இன்னைக்கு நம்ம தலை தப்பிக்கணும். எது இன்னைக்கு தலை தப்பிக்கணும். அதனாலதான் ஒரு கலகம் பண்ணுவாரு போல. கலகத்தை செய்யணும். அதற்காக வேண்டி எப்படி என்று நமக்கு கலகமாகப்பட்டது. எங்க இருக்கிறது பொன்னுலகம்? பொன்னுலகத்தை ஆண்டு ஒரு யாரு தேவேந்திர ஆமா ஆண்டவருடைய பேச்சு என்னன்னா அசுரர் பயம் அற்றுவிட்டது, அரக்கர் பயம் அற்றுவிட்டது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தீர்மானம் இருக்கிறார்கள். அவர்களுடைய குற்றத்தை அடக்க வேண்டும். அவர்களை தவிர இந்தமாவுடைய ஆண்டவர் முடியாது. யாரு இந்தமாவுடைய என்று சொல்ல முடியாது. இந்தமாவுடைய ஆண்டவர் முடியாது. மிகண்டாசுரனாகப்பட்டவன் என்று புறப்பட்டு வருகிறான். ஆகவே அவனை வைத்து என்னுடைய குற்றத்தை அடக்க இருந்த போதிலும் தேவத்தன் யாரு ராமன் காலையில் படிப்பது தினத்தந்தி, காலையில படிக்கிறது தினத்தந்தி. யாரு? தேவத்தந்தி. ஆமா, இந்த தேவத்தந்தியாக இருந்து முந்தி முதலாக இந்த செய்தியை அந்த இருக்கும்படியான யாரு தேவேந்திரன் தெரிவிக்கலாம். ஆகவே எங்க போகணும்? பிள்ளைகளை காட்டகத்தில் ஓட்டி வைக்கிறார்.
வாழ்க்கை சாமி சாமி உருவட்டா பாரு நெத்தில நெடுக்க வட்ட வச்சுக்கிறாங்க ஆமா கையில கொட்ட கையில கட்ட பொட்ட சும்மா பால் போய் ஒரு நாயே இருக்காது மனுஷனா போறது நாளா போறது சம்பந்தம் யாரு தெரியுமா போய் வெளியே புதிய மூணு அனைவருக்கும் இந்நாளின் வேலை என்று அத்துணை பேரையும் கட்டி காப்பது செய்தார். 14 ஓடத்தை சுற்றி வரக்கூடிய நாரதர் பாதத்தை படித்த காரணத்தினால் யாதொரு குறையும் இல்லாமல் வாழ்வார்ந்து வாழ்கிறார். பெண்ணை பெற்று அதோ திருமுருகப் பெருமானுக்கு திருமணமாகப்பட்டது செய்து முருகப்பெருமானேயே மருமகனாக அடைந்த பெண்ணி அப்பேற்பட்ட பெருமைக்குரிய நீ என் சார்ந்து படித்ததுனாலே யாதொரு குறைவில்லாமல் என்னமோ
எங்களை நாடி தேடி ஓடி வந்திய அது என்ன காரணம்? சமாச்சாரமா அதை கொண்டு ஓடுகிறானே அப்படி எதுவும் இல்லாமல் அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றாய். என்ன வேலையா வந்தாயா? இந்த வயதில பாத்துட்டியா? போயிட்டே சரி சொல்ல ஊட்டால போ ஏன்டா நீ எவ்வளவு நேரம் அதிகமா இருக்கீங்க? அவ்வளவு எவ்வளவுதான் போனா நீ வேணான்றவன் காரணத்தை கேட்காத போராடி இருக்கான். ஏன்னா நான் எவ்வளவு நேரம் யோசி அவ்வளவு எவ்வளவு வம்பு வச்சுருவேன். பாப்பா சொல்றோம் காரணத்தை சொல்லிட்டு ஐயா நீங்க கேட்க காரணத்தை உடனே சொல்லிட்டு உடனே கண்டுபிடி. என்னைக்கு பாதுகாப்பு கொண்டு வரேன். அம்மா இதோ இருக்கும்படியா அசுரர்களை உன்னுடைய மருமகனாக இருக்கும்படியான முருகன் தன்னுடைய கைவேலினாலேயே அவனை அழித்துக் கொண்டான். அந்த காரணத்தினாலே ஓர் அரக்கனாகப்பட்டவன் இன்று தப்பி விளைந்திருக்கும்படியான ஓர் அரக்கனாகப்பட்டவன் விகண்டாசோரன். அந்த விகண்டாசோரனாகப்பட்டவன் என்று புறப்பட்டு வெளிவருகிறான். அவன் வந்து தேவர்களை அடிக்கிறது, தேவர்களை கொன்று எனக்கு அடிமையாக்க வேண்டும் அப்படி என்று அவன் வரான். எதற்காக பத்திராக இருக்குது அதானே கேட்டேன். ரொம்ப நீடி போன நேரம் நான் சொன்னதை சொல்லிவிட்டேன். பிறகு உங்கள் விருப்பம். அவன் எத்தனை சூழ்நிலை பார்த்துருக்கிறான். போய் ஒரு ரெண்டு உதவி வந்துதான் நிற்பான். கண்டிக்கு போறவன் மதுவானா இருப்பான் அடிச்சிடுவான். ஆப்போசிட் பார்த்து நீங்க மதுவா இருந்தா தெரியும். ஆகினால இவனை என்ன பண்ணணும்? அதோ இருக்க முடியாது. விகண்டாசோரன் எங்க இருக்கா? விகண்டாசோரன் அதோ இருக்க முடியாது. எதிர்கொண்டு சென்றால் அந்த விகண்டாசோரனை பார்த்து அடிக்கிறான். அதற்காக வேண்டி